ஓகே. சோஸ்தரம் அப்பா, சோஸ்தரம் சோஸ்தரம் அப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம் 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 அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தகப்பனே துதிக்கிறோம் அப்பா. துதிக்க பாத்திரரே மே துதிக்கிறோம் அப்பா. அந்த நாளில் மறுபடியுமாக நாங்கள் பைபிள் ஸ்டடிக்காக கூடி ஜெபிக்கும்படியா அந்த இடத்திலே கூடி வந்திருக்கு நீர் அறிவீரப்பா. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி வருகிறீர்கள், அவர் மத்தியிலே வாசம் பண்ணேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்திலே அப்பா நீர் வாசம் பண்ணிற தயவுக்கா நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா. நாங்கள் வெவ்வேறு இடங்களில இருந்தாலும் கூட நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதோடு இந்த இடத்துல அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஒன்று கூடி வாஞ்சையோடு விருப்பத்தோடு வந்திருப்பேன் நீர் அறிவீரப்பா. அநேக வருஷங்களாக அப்பா நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடியில ஆண்டவரே நாங்கள் இருந்து வருவேன் நீர் அறிவீரப்பா. அது எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருப்பேன் நாங்கள் உணர்கிறோம் ராஜா. ஆவியானவரை நீர் இருந்து வல்லமையாக இருந்து செயல்பட்டு வருகிறேன். நன்றி தகப்பனே. விசேஷமாக ஆனி சிஸ்டருடைய பாதப்படியில் இருக்கிறோமப்பா. அவர்களும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஆண்டவரே இந்த இதை நல்ல ஆழமாக எங்களுக்கு எடுத்து சொல்லி அநேக உதாரணங்களோடு ஆண்டவரே அது எங்களுடைய வாழ்க்கைக்கும் அது எப்படி பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை எடுத்து உதாரணத்தோடு அவர்கள் சொல்லுகிறதை ஆண்டவர் நாங்கள் கேட்டு வருகிறோம்ப்பா. நன்றியோடு மெய் துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளை நாங்கள் தொடர்ந்து இந்த வேதத்தை தியானிக்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்து இப்ப நீர் அறிவீரப்பா. நீர் இருந்து இந்த இடத்துல வல்லமையாக இருந்து செயல்படும்படியாக உம்மை கெஞ்சி மண்டாடுகிற மகளை மறைத்து ஆவியானவரை நீர் எங்களோடு இருந்து ஒவ்வொருவரோடு பேசும்படியாக உம்மை கெஞ்சி மண்டாடுகிறோம்ப்பா. இந்த நாளிலே நீர் எல்லா காரியத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவினை நாமத்தில் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நாம இப்போ ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். திரும்பமா இந்த வாரத்துல பெரிதான கிருபையில நாம ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம 2ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்ல. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் அதிகாரம் வந்து முதல் ஒரு 5 வசனங்கள் அருமையா ஏசாயாவுக்கு ஒரு தரிசனமாய் கிடைத்தது. அந்த தரிசனத்தை கொண்டு அவர் வந்து மிக தெளிவாக அழகா அவர் வந்து அந்த ரெஸ்டரேஷன் ப்ராசஸ் அதிகாரத்தை முடிக்கும் போது தொடக்கத்திலிருந்து கடைசி பகுதி வரைக்குமே அவங்க யூதாவின் பாவங்களை குறித்தே அவர் பேசிக்கொண்டிருந்தார். ஆனா கடைசியில முடிக்கிறப்போ அவர் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையோட முடித்தார். என்னன்னு சொன்னா, எவ்வளவு சிவேர்னு பாவம் இருந்தாலும் நீ என் இடத்துல வந்தீங்கன்னா அதை நான் வெண்மையாக்குவேன், நான் உன்னை குணப்படுத்துவேன், உன்னை மறுபடியும் திரும்பவும் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்லாம் அந்த கடைசி பகுதியில அவர் வந்து அந்த ரெஸ்டரேஷனை பற்றி அவர் அங்க கொஞ்சம் துவக்கினார். அதோடைய கண்டினியூவேஷனா இங்க 2ஆம் அதிகாரத்துல ஒரு 5 வசனங்கள் அப்படியாகத்தான் இருக்கும். 6ஆம் வசனத்திலிருந்து தான் திரும்பவும் இந்த யூத மக்களுடைய பாவங்களை அவர் குறிப்பிட்டு பேசுவதாக நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல 22 வசனங்கள் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் வேகமாய் அதை முடித்து விடலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எனிவே, இந்த முதல் 5 வசனங்கள், இந்த 5 வசனங்கள்ல இதுல என்ன அவருடைய முக்கியமான காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருசலேம் திரும்பவும் உயர்த்தப்படும். எருசலேம் திரும்பவும் உயர்த்தப்படும். யூதா தேசம் மறுபடியும் பிரதானமாக்கப்படும். இதுதான் அவருடைய முக்கிய செய்தி இந்த முதல் 5 வசனங்களில. மீகாவும் தன்னுடைய தீர்க்க தரிசனத்துல அப்படிதான் அவர் சொல்றாரு. ஒருவேளை யோவேல் கூட தன்னுடைய தீர்க்க தரிசனத்துல அதே மாதிரிதான் சொல்றாரு. சோ அதை பேஸ் பண்ணிதான் இவருக்கு கிடைத்த தரிசனத்தை வைத்து ஏசாயா இவ்விதமாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் யாருன்னு சொல்றாங்க. ஆமோத்சின் குமாரன் ஆகிய ஏசாயா எருசலேமை குறித்து கண்ட தரிசனம். அது என்ன வந்திருக்கு? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், இங்கே கொஞ்சம் மலைகளை பற்றி பேசுகிறார். பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். பர்வதம்ங்கிறது அப்போ கொஞ்சம் பெரிதா இருக்கும், மலைங்கிறது கொஞ்சம் சின்னதா இருக்கும், ஹில் மவுண்டன் அந்த மாதிரி. எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இங்க 2 கான்செப்ட சொல்றாரு. ஒன்று, அந்த கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், கர்த்தருடைய ஆலயம் இருந்த அந்த
மவுண்டன், அது எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படும், அது ஸ்தாபிக்கப்படும். ஏன்னா ஆலயம் வந்து இப்ப இருக்கு, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பாபிலோனியரால் அது கைப்பற்றப்படும் போது ஆலயம் இடிக்கப்படும், சூறையாடப்படும். திரும்பவும் அது கட்டப்படும், திரும்பவும் அது இடிக்கப்படும், திரும்பவும் அது கட்டப்படும். இப்படி அந்த நிலைமை இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். சோ அது எல்லாவற்றையுமே ஒரு தரிசனமாக அவர் பார்த்து, நம்ம தீர்க்கதரிசியினுடைய தரிசனத்தை எப்பவுமே நாம அதுதான் நம்ம பார்க்கணும். இம்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட், கொஞ்சம் ஷார்ட் டைம் ஃபுல்ஃபில்மெண்ட், டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், இவ்விதமாக தான் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே அந்த விதமாக இந்த இடத்துல அவர் சொல்றாரு. சோ அவர் சொல்லுவது இந்த 3 காலகட்டத்திலும் நம்ம பார்க்கணும். கடைசியா நிறைவேற போகிறது 3ஆம் ஆலயம் கட்டப்படுகிறது, அது 2ஆம் ஆலயம் கட்டப்பட்டது, முதல் ஆலயம் கட்டப்பட்டது, அது இடிக்கப்பட்டது. இது எல்லாம் நம்ம மனதுல வைத்து இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பர்வதம் அது ஸ்தாபிக்கப்படும், அந்த பர்வதத்திலே ஸ்தாபிக்கப்படும், அது உயர்த்தப்படும், எல்லா மலைகளுக்கு மேலாய் அது உயர்த்தப்படும். ஸோ காட் வில் பி லிஃப்டட் அப் அப்படிங்கிறது தான் அங்க அர்த்தம். கடைசி நாட்கள்ல, அதாவது இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற நாட்கள்ல நம்ம அந்த கடைசி நாட்களையும் நினைக்கணும், அவருடைய வருகை சமயத்தையும் நினைக்கணும், இந்நாட்களையும் நினைக்கணும், அன்றைக்கு நாட்கள்ல ஏசாயா இருந்த நாட்களையும் நம்ம நினைத்து கொள்ளணும். இது எல்லாத்தையுமே எந்த தீர்க்க தரிசனத்தையும் அப்படி நம்ம யோசிக்கணும். அப்போ கர்த்தர் உயர்த்தப்படுவார். அப்ப என்ன நடக்கும்னா, எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லாரும் ஓடி வருவாங்களாம். சோ ஆப்பிரிக்கன் வருவாங்க, அமெரிக்கன் வருவாங்க, இந்தியன் போவாங்க, சைனாக்காரன் வருவான், எல்லாரும் அதை நோக்கி ஓடி வருவார்களாம். இப்படி ஒரு ஒரு பெரிய அசம்பிளியா இருக்கும்ல அது. இட் இஸ் அ கிரேட் ரெஸ்டரேஷன். அது அந்த தரிசனமாய் அவர் அதை பார்க்கிறார். எல்லாரும் ஓடி வருவாங்க அந்த இடத்துக்கு. சரி, எதுக்கு அப்படி ஓடி வருவாங்க? எதற்கு இந்த பர்வதத்தை நோக்கி ஓடி வருவாங்க? முதலாவது, இந்த பர்வதத்தை எதற்கு நோக்கி ஓடி வராங்க? அது உயர்த்தப்பட்டிருக்கிறது, அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கதான் ஆலயம் இருக்கிறது, அதனாலே எல்லாரும் ஓடி வருவாங்க. சரியா? அப்ப அப்படி ஓடி வரும்போது 3வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? திரளான ஜனங்கள் வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாருங்க, எவ்வளவு அருமையா அந்த தீர்க்க தரிசனம் சொல்றதானே இங்க நம்ம வாசிக்கிறோம். அதாவது எல்லாருக்குள்ளேயும் அப்படி ஒரு வாஞ்சை வரும். கர்த்தரை நோக்கி ஓடி வருகிறதற்கு எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை வரும். நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, இப்போ பயங்கர யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அநேக ஈரான் மக்கள், ஈரான் தேசத்து மக்கள், அவங்க எல்லாம் முஸ்லிம் கண்ட்ரி. இப்ப நடக்கிற யுத்தங்கள் நமக்கு தெரியும், எப்படி அது யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடந்து கொண்டிருக்குன்னு. அப்போ அந்த ஈரான் மக்கள்ல கோடி கோடியா, அதாவது லட்சக்கணக்கில் மக்கள் வந்து இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களாம். அவர்கள்லாம் நிறைய முஸ்லிம்ஸ் தான். அவங்க எல்லாம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மசூதிகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது. அங்க வந்து அவர்களுக்கெல்லாம் வந்து பிரத்யட்சமாக தரிசனங்கள் கிடைக்குதாம், அற்புதங்கள் நடக்குதாம், சொப்பனங்கள் வருதாம். இந்த மாதிரி அங்க காரியங்கள் நடந்து கொண்டு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் இது நம்மளால யோசிச்சுட்டு கூட பார்க்க முடியல. ஒருவேளை நாம கூட அப்படிதான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த கும்பமேளாவுல ஏதாவது பிரத்யட்சமா நடக்கணும், ஆண்டவரே எங்க தேசம் உண்மை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும் அப்படின்னு நாம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஜெபத்தை நிச்சயம் அவர் பதில் அளிப்பார். ஏன்னா அங்க பாக்குறோம், அங்க நடக்குது, அங்க செய்யக்கூடியவர் இங்கேயும் செய்ய அவராலே முடியும். தொடர்ந்து ஜெபிப்போம், ஊக்கமா ஜெபிப்போம், தடையின்றி ஜெபிப்போம். அப்போ கர்த்தர் பதில் தருவார். சரி, இங்க எல்லாரும் ஓடி வருவாங்க. இங்க வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தா, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அப்போ நாம என்ன செய்வோம்? அவர் பாதைகளில் நடப்போம். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்.
இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன்னா அவங்க வந்து அந்த தோராவை மாத்திரமே பிடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்கள். அவங்கள்ட்ட இருந்து வசனங்கள் வெளியே வரப்போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். அது டிஸ்டன்ட் ஃபியூச்சர்ல தான் நடக்கும். இப்போ நடக்காது. இப்போ அவங்க அந்த யூத பாரம்பரியத்தை தான் இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும், அவங்களுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். அப்பொழுது அவர்கள் வாயில அவங்கள்ட்ட இருந்து வசனம் வெளிப்படும்ங்கிறது தான் இந்த தரிசனத்தின் அர்த்தம். சரி, அப்ப என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்னா, எல்லா நாடுகளிலும் இது நடக்கும். ஏதோ அந்த இஸ்ரேல் தேசத்துல மாத்திரம் அல்ல, அந்த யூதா தேசத்துல மாத்திரம் அல்ல குறிப்பிட்டு. ஏன்னா ஏசாயா யூதா தேசத்துக்கு தான் அதிகமா அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அந்த மக்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா நாட்டினவரும் அங்க வருவாங்களாம். இப்ப அந்த பெரிய அந்த கூட்டத்துல all kinds of people will be there. Negroes will be there, whites will be there, Australians will be there. தீவுகள்ல இருந்து இருக்கலாம் வந்திருப்பாங்க. மெக்சிகன்ஸ் வில் பி தேர். இன்னைக்கு மெக்சிகோன்னு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. மெக்சிகன்ஸ் வில் பி தேர், இந்தியன்ஸ் வில் பி தேர். எல்லாரும் அங்க இருப்பாங்களாம். அப்ப எப்படி ஒரு ஒரு கேதரிங்கா இருக்கும்னு பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு கேதரிங்கை நம்ம அங்க பாக்குறோம். சகல பாஷைக்காரர்களும் சகல கோத்திரத்தாரும் கர்த்தரின் முன்பாக நின்று ஓசன்னா ஓசன்னா என்று பாடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு காட்சியை அங்க சொல்றாங்க. அதை இப்பவே ஏசாயா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே 700 வருஷம், யோவானுக்கு கிடைச்ச தீர்க்க தரிசனம் அதுக்கப்புறம் 60-70 வருஷம் கழிச்சு, இப்ப எவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் 800-900 இயர்ஸ்க்கு முன்னாலேயே ஏசாயா அதை தரிசனமாய் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இப்ப 4ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, கட்டாயமா அவர் நியாயம் தீர்ப்பார், அவர் ஜனங்களை கடிந்து கொள்வார். அதாவது இந்த யூதா ஜனங்கள் இந்த இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும்போது அதை அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கக்கூடிய ஜனங்கள், அதாவது இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன், அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் வரைக்குமே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் அவங்கள குறித்த தீர்க்க தரிசனம். அப்போ அவங்கள காட்டுல நாம எல்லாம் எவ்வளவு பெட்டர் தெரியுமா? உண்மையாவே நாம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோம், ஆண்டவர் வசனத்தை ஏத்துக்கிட்டோம், அவரோட வசனத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள சில பேர்லாம் எப்படி யோசிப்பாங்கன்னா, அவங்களையெல்லாம் ஆசீர்வதிக்க தானே போறாரு, எதுக்கு நம்ம இப்பவே நம்ம இப்படி போய்க்கணும் அப்படின்னு கேட்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனா பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக இடங்கள் உண்டு. தேர் வில் பி டிஃபரண்ட் லெவல்ஸ் அண்ட் கிரடேஷன்ஸ். அவருடைய ஸ்டாண்டர்ட் வேற, அவருடைய கிஃப்ட்ஸ் வேற, நமக்கு அது புரியாது, ரிவார்ட்ஸ் வேற. ஸோ இங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் அங்க. ஸோ இங்க என்ன பார்க்கிறோம்னா, அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். அதாவது கர்த்தருடைய கோபாக்கினை வந்த உடனே கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்த்து அவர்களை கடிந்து கொள்ளும் போது இந்த ஜனங்கள் தங்களுடைய அந்த கலக புத்தியை விட்டு, சண்டை போடுற புத்தியை விட்டு என்ன செய்யறாங்க, சமாதானத்திற்குள்ளாக வருகிறார்கள். அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அது எல்லாவற்றையும் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸா மாத்துறாங்க. வெப்பன்ஸை, சண்டைக்குரிய காரியங்களை ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸா மாத்துறத நாம பார்க்கறோம். இது இதே தீர்க்க தரிசனத்தை அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. சின்ன தீர்க்கதரிசிகள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் சேக்கியல்ல கூட நம்ம கொஞ்சம் இது மாதிரி ஒரு ரிலேட்டடா நம்ம பார்க்கிறோம். ஸோ யூதர்கள் அவர்களுக்கு வந்து இந்த சமாதானத்துக்கு எதுவான காரியங்களை செய்யறதுக்கு அவங்க இந்த நாட்கள்ல முயற்சித்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ப என்ன அங்க வசனம் வாசிக்கிறோம்னா, ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இனி அதாவது அவங்க ஒரு சமாதானத்துக்குள்ளாக, ஒரு பீஸ் மேக்கிங்குள்ளாக அவங்க வரணும் அப்படின்னு அந்த வார்ஃபேர்ல இருந்து ஒதுங்கிடுறாங்க. சீஸ்ஃபயர், இன்னைக்கு நம்ம இந்த சீஸ்ஃபயர்னு எல்லாம் பார்க்குறோம். யுத்தத்துக்கு கொஞ்ச நாள் ஒரு ஓய்வு கிடைக்கிது அப்படின்லாம் இருக்கு. ஆனா இங்க என்ன பார்க்குறோன்னா, அவங்க
அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி யுத்தத்தை செய்வதற்கு பதிலாக அதையெல்லாம் விவசாயத்திற்கு ஏற்றவது, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவா ப்ரொடக்டிவா மாத்திடுறாங்க. வெப்பனெல்லாம் டிஸ்ட்ரக்ஷன், இவங்க அதை ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதுக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாம. ஏன் அப்படி நடக்குது? கர்த்தருடைய ஆவி அவர்களுக்குள்ளாக இருந்து அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும் போது கர்த்தருடைய வழிகளை அவர்கள் பின்பற்றுவார்கள். கர்த்தர் எப்பவுமே சமாதானத்துக்கு ஏதுவான வழியை தான் அவர் செய்வார். சோ அதற்குள்ளாக அவங்க கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இத்தனை ஜனங்கள் அங்க ஓடி வந்து அந்த 4வது வசனத்தின் பிரகாரமாக சமாதானத்துக்கு ஏதுவாக அவர்கள் காரியங்களை செய்வார்கள். 5ஆம் வசனத்துல என்னன்னு பாக்குறோம் சொன்னா, ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு ஒரு பகுதியை பார்க்கிறோம். முதல் வசனத்துல கர்த்தர் உயர்த்தப்படுகிறார். 2வது வசனத்துல எல்லாரும் அவர் பக்கம் ஓடி வராங்க. 3வது வசனத்துல எல்லாரும் அவரிடத்துல கற்றுக்கொள்ளுகிறார்கள். கர்த்தர் போதிப்பார், அவர்களுக்கு அவர் தன் வழிகளை கற்றுக் கொடுப்பார். 4வது வசனத்துல அதன் விளைவாக அவர்கள் எல்லாரும் தங்களுடைய யுத்த யுத்த காரியங்களை எல்லாவற்றையும் ப்ரொடக்டிவா விவசாயத்துக்கு ஏற்ற மண்வெட்டிகளாக சமட்டிகளாக அவர்கள் அதை மாற்றுவார்கள். அந்த ஒரு பீஸ் மேக்கிங்க்கு ரெடியாறாங்க. 5வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம் சொன்னா, கர்த்தருடைய வழியில நடப்போம், வெளிச்சத்தில நடப்போம் அப்படின்னு சொல்லி 5வது வசனத்துல ஒரு தீர்மானம் பண்றோம். இத்தனை நாள் இப்படி இருந்தோம், இனி நாம் என்ன செய்வோம்? கர்த்தருடைய வழியில நாம் நடப்போம். அதாவது மேசியாவின் ஆட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதனாலே அவருடைய வழியில நாம செய்வோம், அவருடைய சத்தியத்தின்படி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இங்கே அவர்கள் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிறைவேறுவதற்கு அநேக 100 ஆண்டுகள் உண்டு. ஆனா அந்நாட்களிலேயே அந்த ஏசாயாவின் உரைப்படி இந்த ஜனங்கள் ஒரு சின்ன தீர்மானம் எடுக்கிறாங்க. அதுதான் நானும் சொல்வேன். எப்பவுமே நம்ம ஒவ்வொரு ஸ்டடியிலையுமே நம்ம வந்த விதமாகவே நம்ம போயிடக்கூடாது. நாம ஒரு சின்ன மனதுக்குள்ள நம்ம கேட்கிற சில சத்தியங்கள்ல நாம ஏதோ ஒரு வகையில தொடப்படுவோம், ஏதோ ஒரு வகையில உணர்த்தப்படுவோம். அப்போ உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ளாக ஒரு சின்ன தீர்மானங்களை செய்ய வேண்டும். சரி, இனி நான் இப்படி செய்யறதாம், இதை செய்யறதை காட்டிலும் இப்படி செய்வோம் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தீர்மானங்களை எடுக்கும்போது நமக்குள் இருக்கும் ஆவியானவர் அதற்கு அவர் பலன் தருவார், அதை அவர் நடத்தி காண்பிப்பார். அது நம் மூலமாய் அது வெளிப்படும். அதை கர்த்தர் விரும்புவார். அதுதான் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். சரி, இப்போ இந்த 5 வசனங்களை நம்ம பார்த்தோம். இதுல முக்கியமான சில கேள்விகளை நமக்குள்ளாக நாமே ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில அந்த பர்வதத்தை ஆலயத்தை மேலே உயர்த்தி ஸ்தாபிக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதானமாக இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோமா? Is he the top level authority in our life? என்னோடது இதெல்லாம், இதை நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்றோமா? நான் இதெல்லாம் இப்படி திட்டம் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு வாய்க்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றோமா? ஆண்டவரே, நீரே பிரதானம், நீர்தான் பெரியவர், நீர் சொல்லும் நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி, எல்லா ஜனங்களும் ஓடி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயத்தை கண்டு ஓடி வருவார்கள். இன்றைக்கு நாம் இவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் இப்படி இழுத்து கொண்டு போக வேண்டும். எவ்வளவு பெரிய பெரிய ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கக்கூடிய மக்கள் வாலிப நாட்கள்ல ஒன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா அவங்க வாதியாருங்க பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போய் அந்த மீட்டிங்ஸுக்கு கூட்டிட்டு போனதுனாலதான் சத்தியத்தை கேட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சத்தியத்தை அந்த மீட்டிங்கே வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய மக்கள், ஆனா அவங்கள பிடிச்சு இழுத்து கொடுங்க. ஈவன் பில்லிகிரஹாம் கூட அதே மாதிரிதான். அவங்க ஊர்ல அந்த ஒரு பெரிய அவர் பேரு
மறந்துட்டேன். ஒரு நல்ல பெரிய ஒரு ஒருத்தர் அவருடைய மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு அவங்க அம்மா வந்து செபிக்கிறாங்க, எப்படியாவது என் மகன் அதுக்கு போகணும்னு. இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க போறாங்க. அப்போ அந்த அம்மா பிளான் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி பில்லி கிரஹாம வந்து அந்த காரை ஓட்டிட்டு வருவான். அவன் கார்ல நீங்க எல்லாம் போங்க, நீங்க எல்லாம் அவனை கார் ஓட்டிட்டு வந்து விட சொல்லுங்க. அவன் வந்து அவங்க விடும்போது நீயும் உள்ளவான்னு புடிச்சு இழுத்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உங்க அம்மா சொல்லுவாங்க. ஒரு 2 நாள், முதல் நாள், 2ஆம் நாள் எல்லாம் போயிடுச்சு. கடைசி நாள் இன்னைக்காவது நான் அவங்க அங்க முட்டி போட்டு அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது என் மகன் அந்த மீட்டிங் போகணும், அந்த சத்தத்தை கேட்கணும், மனம் மாறணும். அதே போல அவனை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போகும்போது நான் வரவே மாட்டேன், வரவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த ஸ்பீக்கர் அருமையா ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த பாட்டுல ஆர்வப்பட்டு போய் கடைசி ரோல போய் உட்காந்துருக்கு. அந்த ரோல உட்காந்து அவர் பாடுறத நல்லா கவனமா கேட்கிறாரு. அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு இதமா இருக்கு. அவருக்கு கொஞ்சம் உணர்த்துற மாதிரியும் இருக்கு. என்னடா கொஞ்சம் என்னோடயே பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்க இருக்க அந்த ஸ்பீக்கர் வந்து காட் வாண்ட்ஸ் யூ, யூ ஒன்லி அப்படின்னு அவரை பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ண உடனே அவர் அப்படியே அந்த ஆவியானவர் அவருடைய மனதை இழக செய்தார். அந்த பாட்டு மூலமா அந்த கடினத்தை எல்லாம் இழக செய்து அந்த சத்தியத்தை ஏற்று அந்த அழைப்பை ஏற்று அன்றைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அதே போல 10,000 பேர் 20,000 பேர்னு குரூசேடுல இதே விதமாய் அநேகரை அழைத்து ஆல்டர் கால் கொடுத்து அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பெரிய பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக பில்லி கிரஹாம் மாறினார். குருசைட் ஸ்பீக்கர், சும்மா மீட்டிங் இல்ல, குருசைட் ஸ்பீக்கர். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனாய் அவர் மாற்றப்பட்டார். அந்த அந்த அம்மாவின் ஜெபம் அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க அம்மாவின் ஜெபம் முயற்சி ஜெபிச்சதோட விட்டுறல, அதுக்கான பிரயாசம் எடுத்தாங்க. அது கர்த்தர் அதை வாய்க்க செய்தார். கர்த்தருடைய திட்டமா இருந்தபடினாலே அதை வாய்க்க செய்து அந்த மனிதனை பெரிதாய் பயன்படுத்தினார். இன்னைக்கு நமக்கு கேள்வி என்னன்னா, ஆர் யூ அ பீப்புள் கேதரர் டுடே? இப்படியாவது யாரையாவது ஏதோ ஒரு பதத்துல இழுத்துக்கிட்டு வரீங்களா? இந்த காரியங்களை எல்லாம் குறிச்சு சொல்றீங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சத்தியம் தெரியாது. இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய கோபாக்கினை, வரக்கூடிய ஆபத்துகள், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, இதெல்லாம் வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. சர்ச் கோயிங் கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரியாது. அவங்க எல்லாம் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். நாம என்ன செய்யறோம்? இங்க பார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லை. ஆனா காட் வில் ஷோ அஸ். நீங்க அதுக்காக நினைச்சு ஜெபிச்சீங்கன்னா, அவங்க பேரை சொல்லி ஜெபிச்சீங்கன்னா, அவங்களோட எப்படி பேசணுங்கிறதுக்கு ஒரு வழி உண்டாக்குவார். அதுக்கு வார்த்தையை கொடுப்பாரு. உங்களுக்கு பாதுகாப்பையும் தருவார். எல்லாவற்றையும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். நீங்க காலை மாத்திரம் வைங்கன்னாரு ஆசாரியர்களை. காலை வச்சாங்க, என்னாச்சு? மேல இருந்து கீழே வர யோர்தான் பின்னால திரும்பிடுச்சு, வழி உண்டாக்கிடுச்சு. இது நடக்குமா? இயற்கையிலே அப்பாற்பட்டது, கர்த்தரால் முடியும். சோ நாம காலை எடுத்து வைக்கணும். சோ அதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோம்னா கர்த்தர் அதை செய்வார். சோ நாட் ஸ்கேர்ட் ஆஃப் கல்ச்சுரல் பவுண்டரிஸ். நமக்கு கல்ச்சுரல் பவுண்டரிஸ் இருக்கோ இல்லையோ, பக்கத்து வீட்டுக்காரங்க பவுண்டரிஸ் இருக்குது, அவங்க என்ன நினைப்பாங்கங்கிறது நமக்கு இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுன்றது இருக்குது, ஒப்பீனியன் பவுண்டரிஸ் இருக்குது, இல்ல நமக்கு அப்படியெல்லாம் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் மீறி கர்த்தர்காய் பீப்புளை அவருடைய மந்தைக்கு அழைத்து வருவீர்களா? இதுதான் முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி, ஆர் யூ பிராக்டிசிங் அண்ட் prioritizing God's teaching in the word and living out today? அதே போல் வாழ்கிறாயா? கேட்கிற சத்தியத்தின்படி அதை முக்கியப்படுத்தி அதை அனுதினம் அபியாசிக்கிறாயா? அதன்படி வாழ்கிறாயா? கேள்வியெல்லாம் நமக்கான கேள்விகள். நம்ம ஒவ்வொருவரும் அதை தியானித்து நாம் சின்ன சின்ன தீர்மானங்களை எடுக்க அழைக்கப்படுகிறோம். அதே போல இப்ப நம்முடைய ஒர்க் பிளேஸ்ல, நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல, அதான் நம்ம சுத்தி இருக்கிற இடங்கள்ல, சபைகள்ல
நாம பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களா இருக்கிறோமா அல்லது பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனா இருக்கிறோம்? அநேக சமயங்கள்ல நாம சொல்ற ஒரு சில காரியங்களினால அங்க ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துரும். அவ்வளவு நேரம் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. நம்ம சொன்ன ஒரு சின்ன விஷயத்தினால அங்க ஒரு பெரிய வாக்குவாதம், ஒரு பெரிய பிரச்சனை வரும், ஒரு பெரிய சண்டை வரும். ஒரு மாரி டிஃபரண்ட் ஆயிருவாங்க. ஆட்டிட்யூடே டிஃபரண்ட் ஆயிரும். அப்படி எல்லாத்துக்கும் நம்ம காரணராய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சமாதானத்துக்கு காரணராய் இருக்க வேண்டும். We must be peacemakers. அதுதான், ஆர் யூ எ பீஸ் மேக்கர் டுடே? அதுதான் கேள்வி. இப்போ இப்படியெல்லாம் நம்ம இந்த 5 கேள்விகளுக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் இருப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். நாம அங்க அதுல வாசிக்கிறோம். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் எல்லாவற்றிலும் ஒளியை பற்றியும், இருளை பற்றியும் வாசிக்கிறோம். ஒளியில் நடப்பதை பற்றி அங்க வாசிக்கிறோம். அப்ப அந்த ஒளியா ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் அதனாலதான் நான் சொல்றேன், ஏசாயா காலத்தில் இருந்த மக்களை காட்டிலும், ஏசாயாவுக்கு காட்டிலும் நமக்கு அதிகமான சிலாக்கியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம். ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சிலாக்கியம்! அப்போ அதை சாக்கு போக்கு நம்ம சொல்லவே முடியாது. இங்க ஒரு கேள்வி, ஆர் யூ எ பீஸ் மேக்கர் இன் யோர் லைஃப்? ஆர் யூ லிவிங் லைக் யூ ஆர் ஆல்ரெடி இன் த நியூ ஹெவன் அண்ட் த நியூ எர்த்? இங்கேயே நீங்க இந்த உலகத்திலேயே நீங்க ஏதோ புதிய வானம் புதிய பூமியில இருக்கிற விதமாக சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இணக்கத்தோடும், ஏன்னா புதிய வானம் புதிய பூமிங்கிறத பற்றி நாம வந்து அந்த இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இதே ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல இப்படி பல அதிகாரங்கள்ல பல தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல நம்ம வாசிச்சிருக்கோம். இந்த 1000 வருஷ அரசாட்சி, அவர் நித்திய நித்தியமாய் ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கை, அதை பற்றி எல்லாம் சில சில கிளிம்சஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. இப்ப அது மாதிரி அந்த வாழ்க்கையை நம்ம இங்கேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அதுக்கு பிராக்டிஸ் இதுதான். நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணாதான் அங்க போய் நம்ம என்ன செய்ய முடியும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக எவ்வளவு ஆயத்தம் படுத்துறோம் இல்லையா? எவ்வளவு ட்ரைனிங் எடுக்கிறோம். இப்போ பார்டருக்கு போகணும், செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னா அதுக்கு நிறைய ட்ரைனிங், சிக்னலிங்னா ட்ரைனிங், பைலட்னா ட்ரைனிங், ஸ்பேஸ்னா ட்ரைனிங். சுனிதா வில்லியம்ஸ் பாவம் இன்னும் அங்கேயே இருக்காங்க. எத்தனையோ வருஷங்களா ஆயிடுச்சு அவங்க அங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயங்கரமா எர்த்துல அதுக்கு முன்பாக ஒரு 1 or 2 இயர்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் அங்க போக முடியும். அப்படியா இருக்கிறப்போ இந்த புதிய வானம் புதிய பூமி ஆண்டவரோட நித்திய நித்தியத்தை கழிக்கிறதற்கு நாம எப்படி இருக்கணும்? அங்க பாவமே இராது, அங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும். நம்ம அங்க அவர்களை ஆண்டவரை தூச்சிக்கிட்டே இருப்போம்னா அப்ப நம்ம இங்க பழகுனா தானே அங்க போய் செய்ய முடியும். இல்லைன்னா அங்க போய் பெப்பேன்னு நிப்போம். நமக்கு வாயில வார்த்தையே வராது, நமக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. ஆனா இங்கேயே ஆரம்பிச்சு நம்ம இங்கேயே ஆராதிச்சு இங்கேயே துதித்து அப்போதான் நம்ம அங்க போய் செய்ய முடியும். So that is what this person tries to say. This is one commentator's short clip. அவர் அதான் சொல்றாரு, you get lots of practice here on earth so that you will be good at it when you go to heaven. So நம்ம எல்லாவற்றிலும் அவ்விதமாக இந்த இடத்தையே நம்ம அதற்கென்று ஒரு தயாரிக்கிற இடமாக, ப்ரிப்பரேஷன் பிளாட்ஃபார்மா பயன்படுத்தி கொள்ளணும். இந்த இடத்தை நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுனாலும் ஆராதிக்கிறதுனாலும் அவரிடத்துல பேசுறதுனாலும் எல்லாவற்றுக்கும் இங்கேயே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அவருடைய பிள்ளையாய் அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற மக்களாய் நாம் இருக்கணும்னு சொன்னா நம்ம இடத்துல பரிசுத்தம் இருக்கணும். அவர் பரிசுத்தர், அவரிடத்துல ஒரு சின்ன அழுக்கும் போக முடியாது. அப்போ அந்த மாதிரி பரிசுத்தமா வாழ்றதுக்கு எல்லாவற்றிலும் நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ணணும். இதை இந்த விதமா நாம எடுத்துக்கணும். இதை விட்டுட்டு இது ஏதோ ஒரு பெரிய பேர்டனா, ஐ எம் லூசிங் எவ்ரி திங், ஆல் மை லிபர்ட்டி, நான் இங்க வந்து ஒரு சுதந்திரமா வாழ முடியல, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கேன், ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கு, அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல நம்ம இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது.
இந்த ஏர்த்லி லைஃபை ஒரு நல்ல ட்ரைனிங்கா, ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பரலோகத்தை பற்றிய அறிவோடு கூட நாம் இதை ஒப்பிட்டு 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 நாம் இந்த இடத்துல சிறந்தவர்களாய் வாழ முடியும். சரி, 6ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபின் வம்சத்தாராகிய, அதான் முக்கியமா அந்த யூதா ஜனங்களை பார்த்தே தான் அவர் பேசுறாரு. உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர், அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. இப்போ அந்த 5 வேர்சஸ் தான் நான் சொன்னேன் ரெஸ்டரேஷனை பற்றி. அவங்க எப்படி மாற முடியும், எப்படியாய் கர்த்தர் அவர்களை உயர்த்த முடியும்னு அந்த முதல் 5 வசனங்கள். அதற்கு பின்பு அவங்களுடைய ரியாலிட்டியை அவர் மறுபடியும் பேசுறார். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பேசினது போல இங்கேயும் அவருடைய பாவங்களை பேசிக்கொண்டே வருகிறார். 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டியை அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க அந்த கீழ் திசையில இருக்கிறவங்க பெலிஸ்தியர்கள், அவர்கள் உலகத்தின் காரியங்கள், நாள் பார்க்கிறது, அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறது, அவங்களுடைய போதகம் எல்லாம் அவர்களுக்கு நிறைந்து அவங்க வழிபாடுகளை செய்கிறவர்களாய் மாறிவிட்டார். இதுல இன்னும் என்ன அதிகமாயிருச்சுன்னு சொன்னா, லக்ஸூரியஸ் வெல்த். இவர்களுக்கு வெள்ளியினாலும் பொன்னினாலும் இவங்க தேசம் நிறைந்து இருக்கிறது. பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. எப்ப ஐஸ்வர்யம் அதிகமா இருக்கோ அப்ப கர்த்தர் அங்க அவுட். அவர் அங்க இருக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா இவங்களால எல்லாமே இதால சாதிக்க முடியும். எல்லாவற்றையும் இவங்க நினைச்சதை செய்ய முடியும். எவ்ரிதிங் இஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். பட் தே ஷுட் ரிமெம்பர் தே ஆர் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அது அவங்களுக்கு ஞாபகமே வராது. ஏன்னா இது எல்லாம் அவங்களை அப்படியே கண்களை மூடி விடும். பாருங்க, அவங்க தேச குதிரைகளாலும் ரதங்களாலும், ரதங்களுக்கு முடிவில்லை. ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, ஹையஸ்ட் ஃபினான்ஷியல் பிளெஸிங். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இட் இஸ் தே ஆர் மோர் ப்ரோன் டு இக்கனாமிக் ஐடோலேட்ரி, பொருளாதார விக்கிரகங்கள், பண ஆசை, எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. ஆசைன்றது ஒரு பக்கம், பணமே எல்லா தீமைக்கும் வேற. ஸோ மெட்டீரியலிசம், கன்சூமரிசம், all kinds of prosperity, luxury. இப்ப ஏழையை பற்றி நினைக்கவே மாட்டான். ஏழையை பற்றி, ஏழை ஒருத்தர் இருக்கிறான் அங்க எக்ஸிஸ்டிங்னே அவனுக்கு தெரியாது. அவங்களுக்கான ஒரு உதவிகள் செய்யணும், அவங்களுக்கான சில திட்டங்களை செய்யணும், அவங்களுக்கு நம்ம பணத்தை ஷேர் பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், நம்ம நல்லா சாப்பிட்றோமா அவங்கள நினைக்கணும், அப்படிலாம் அவங்களுக்கு தோணவே தோணாது. ஏன்னு சொன்ன நிறைவு நிறைவு நிறைவு. 32 ஐட்டம்ஸ் டேபிள் மேல இருக்கும்போது அந்த ஏழை மனுஷனை பத்தி நினைக்கவா போகும்? எது என்ன, அது என்ன, அது என்ன, அது என்னன்னு அதுலயே சாப்பிட்டு இருக்கும்போது நாம எங்கிருந்து ஏழையை நினைக்கிறது? அவன் ஒரு சின்ன துண்டு கிடைக்காதான்னு அங்க ஜன்னல்ல பார்த்துட்டு இருப்பான். அவனை பற்றியே நமக்கு நினைக்க நேரம் இருக்காது. அந்த மாதிரிதான் அந்த ஜனங்கள் மாறிவிடுகிறார். 8ஆம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் படித்துக் கொள்கிறார். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பு. இது அந்நாட்களிலே இருந்த தீர்க்கதரிசிகள், அந்நாட்களில் இருந்த கர்த்தருடைய மனுஷர் கூட இப்படி ஒரு ஜெபங்களை அவர்கள் ஏறெடுப்பார்கள். தண்டிய சுவாமி, அவங்களுக்கு உணர்த்து சுவாமி, இப்படின்லாம் அவங்க ஜெபிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? அவங்களுக்கு எப்படியாவது இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வழி பண்ணி கொடுக்க. தே மஸ்ட் பிகம் யோர் சில்ட்ரன். இதுதான் நம்மளுடைய, அவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரல. சிலுவையில கூட அவர் என்ன ஜெபிக்கிறாரு, அவங்களுக்கு மன்னிப்புக்காக தான் அவர் ஜெபிக்கிறார். ஸோ அதுதான் வாக்கிங் வித் காட். அதுதான் ஆண்டவரோடு கூட நடக்கிற பகலின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கிறவர்களுடைய அழகு. ஸோ இப்போ இங்க என்ன பார்க்கறோம்னு சொன்னா, அவங்க செய்த காரியங்களையே அவங்க
வணங்க ஆரம்பிக்கிறாங்க, அவர்களையே வணங்குறாங்க. See, people worship people. இன்னைக்கு கூட நடக்குது இல்லையா? தெய்வங்களாய் அவர்களையே வணங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் அறிவு கெட்டத்தனமா கோயில்கள்லாம் கட்டுறாங்க. நடிகைகளின் பெயர்ல கோயில்கள் கட்டுறாங்க. சோ அந்த அளவுக்கு மனம் குருடாகி விடுகிறது. சோ அந்த நிலைமைக்கு அந்த ஜனங்கள் அன்றைக்கு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அது ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. we are able to understand because அது மாதிரி மக்கள் தான் இன்னைக்கும் நம்மை சுற்றியும் இருக்காங்க. கிருபையாய் கிருபையாய் கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார். நமக்கு கண்களை திறந்திருக்கிறார். நமக்கு எது சரி எது தப்பு என்று தெரிந்திருக்கு. இன்றைக்கு கோடி கோடி ஜனங்களுக்கு தெரியாததுனால தான் இப்படி ஓடிட்டு இருக்காங்க. பார்க்க பார்க்க பரிதாபமா இருக்கு. அழிஞ்சு போறாங்க, அநேகர் மரிச்சு போறாங்க. தெரியல, ஒண்ணுமே தெரியல. படிச்சவங்க, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் ஓடுறாங்க. ஒரு ஃபேன்சி, ஒரு நம்பிக்கை, அதுல போனா ரட்சிப்பு கிடைக்கும். நமக்கு பாருங்க, நமக்கு ரட்சிப்பை பற்றி எவ்வளவு அருமையா ஆண்டவர் நமக்காக காரியங்களை செஞ்சிருக்கார். பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து இந்த உலகத்துல அந்த மேன்மையான ரட்சிப்பை இப்படி அவங்களுக்கு பாவம் தெரியாம எப்படியா என் பாவத்துக்கு விமோசனம் கிடைக்கும்னு மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கண்ணால பாக்குறோம். இதெல்லாம் நம்ம தலைமுறையிலே நாம் கண்களால் காண்கிற காரியங்கள். 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த கும்பமேளா, மகா பெரிய கும்பமேளா. இன்றைக்கு இதற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம், இதை குறித்து என்ன பாரம் நமக்கு வந்திருக்கிறது, ஆண்டவர் கேட்பார். நாட்கள்ல இதை கொடுத்தேனே, நீ என்ன செஞ்ச? நீ ஓடி போய் அங்க நின்று வராத வராதன்னு தடுக்க முடியாது. உன் இடத்துல இருந்து நீ இந்த மக்களுக்காக ஜெபித்தாயா? அதுதான் ஆண்டவர் கேட்பார். சோ எஸ். அடுத்தது இவங்க இன்னும் ஒரு காரியம் என்ன செய்யறாங்கன்னா, எதை கும்பிடணும், எதன் முன்பாக தங்களை தாழ்த்தணும், எதற்கு முக்கியத்துவம் தரணும் தெரியல. அவங்க அதனால தவறான காரியங்கள், வேண்டாத காரியங்கள், அவரவருக்கே தங்களை தாழ்த்துகிறதையும் மற்றவர்களை உயர்த்துகிறதையும், இந்த விதமான காரியங்கள்லாம் எப்ப நடக்கும்னு சொன்னா, உண்மையான தெய்வத்தை அறியாத வேளையில், கர்த்தரை அறிந்து கொள்ளாத வேளையில், அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நீங்க பாருங்க, பயங்கர அசுத்தமான ஆக்டிவிட்டிஸா இருக்கு, பாவம் நிறைந்த ஆக்டிவிட்டிஸா இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹோலியா செய்யறாங்க, அது ஒரு ரிச்சுவலா செய்யறாங்க. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. So all because they reject the true God. கர்த்தருடைய பெரிய கிருபையில அதையெல்லாம் வாசிக்க நாம என்ன நினைக்கணும்னா, நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, நாங்க உங்க தெரிஞ்சு கொள்ளல, நீர் தான் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை இப்படி தலைமுறையாய் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர். கிஞ்சித்தேனும் தகுதி இல்லை சுவாமி. இட் இஸ் நாட் அக்கார்டிங் டு அவர் மெரிட், பியூர்லி பை யோர் கிரேஸ் ஒன்லி. சொல்லி நாம நன்றி சொல்லணும். 10, 11, 12 பாத்தீங்கன்னா, கர்த்தரின் பயங்கரத்துக்கு. சிஸ்டர் சாரி, எனக்கு சவுண்ட் கொஞ்சம் கம்மி ஆயிட்டு, ஒரு போன் வந்தது, அதை கட் பண்ணேன். இப்ப எனக்கு நீங்க பேசுறது ரொம்ப சவுண்டே இல்லை. நீங்க ஒண்ணு செய்யணும், திரும்ப வெளியே போயிட்டு வரணும் எப்பவுமே. ஆமா, நம்ம வந்து இந்த ஜூம்ல மாத்திரம் அந்த காலை அட்டன் பண்ணமோ இல்ல காலை கட் பண்ணா கூட, கால் வந்துச்சுனாலே நமக்கு இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். நீங்க இப்ப கட் பண்ணி வெளியே போயிட்டு திரும்ப வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா, கர்த்தரின் பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்திருக்கும். இதுல 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. முதல் காரியம் என்னன்னு சொன்னா, அவருடைய பயங்கரமான கோபக்கினை, அவருடைய மகிமை பிரசன்னம்
அதையே நம்மால தாங்கிக் கொள்ள முடியாது. இதே எசாயா 6ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த காரியத்தை வாசிப்போம். ஆலயத்துக்குள்ளாக அவர் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறார். உடனே தன்னுடைய அவலமான நிலையை அறிக்கையிடுகிறார். நம்மால அது தாங்கவே முடியாது. அதற்காக அவர் என்ன சொல்றாரு? கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக் கொண்டேன். இப்படி ஜனங்கள் ஓடி ஒளிவார்கள் என்று சொல்லி கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் விசேஷத்துல யோவானுக்கு சொல்லப்பட்டுச்சு. அந்த கோபாக்கினை நாட்களில அந்த முத்திரைகள் திறக்கப்படும் போது, கலசங்கள் ஊற்றப்படும் போது, ஜனங்கள் தங்களை மூடிக்கொள்னு மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் ஓடி போய் ஒளிந்து கொள்வார்கள். அந்த அந்த கோபாக்கினையை தாங்க முடியாதபடி பெரிய பூமி அதிர்ச்சி இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறோம். அதை இப்பவே அவர் சொல்றாரு. இரண்டாவதாக அவர் இன்னொரு சொன்ன காரியம் என்னன்னு சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு மேட்டிமையான கண்களுடையவர்கள், பெருமையானவர்களை கர்த்தர் எதிர்க்கிறார். கர்த்தர் அருவருக்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள்னு வரும். அதுல ஒண்ணு மேட்டிமையான கண்கள் பார்ப்போம். பேதுரு சொல்றாரு, 1 பேதுருல சொல்வாரு, பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். சங்கீதத்துல வாசிக்கிறோம், மேட்டிமை உள்ளவர்களையோ தூரத்திலிருந்து அறிகிறார். பெருமைனா கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் பாவமே அதுதான், பெருமை. ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்த பாவம் அது. நான் அவரை காட்டிலும் பெரியவனாவே, நான் பெருமையா இருப்பேன். பெருமை பேச்சு பேசினான், கீழே தள்ளப்பட்டான். சோ பாவங்கள் அத பெருமையா இருக்கிறத கர்த்தர் எதிர்க்கிற தேவன். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவன். இப்ப இங்க பாருங்க, அந்த மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். God will put his axe upon that. தாழ்த்துவார். அடுத்தது மனுஷருடைய வீராப்பு. அந்த வீராப்பெல்லாம் எப்படி வரும்? பெருமையினாலதான். அப்படி ஒரு பயங்கர நான் 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 அப்படிங்கிற ஒரு வீராப்பு, அந்த வீராப்பெல்லாம் தனிஞ்சு போகும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் இருந்திருப்பார். இப்போ 3வது காரியம் என்னன்னா நாள். இது எந்த நாள்? கர்த்தரின் நாள். கர்த்தரின் நாள்னா எப்படி இருக்கும்? செப்பனியால வாசிச்சு பாருங்க, மல்கியால வாசிச்சு பாருங்க, யோவேல்ல வாசிச்சு பாருங்க. எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த கர்த்தரின் நாளை பற்றி பயங்கரமாய் சொல்றாங்க. அது உக்கிரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது பயங்கரமான நாள். அந்த நாளில பெருமையும் மேட்டிமையான எல்லாவற்றையும் அவர் தாழ்த்தி விடுப்பார். அவர் மாத்திரமே உயர்ந்திருப்பார். அவருடைய பிள்ளைகளாய் அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் நம்மையும் அவர் உயர்த்துவார். இல்லைன்னா இந்த மலைகளை ஓடிட்டு தேடிட்டு போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான். we will be terrified. பயப்படணும். அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வருவாருன்னா நம்ம எதிர்கொண்டு சந்தோஷமா போகணும். அதுக்கு இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கை தான். அதான் சொன்னேன், திஸ் இஸ் த ப்ரிப்பரேஷன், திஸ் இஸ் த ட்ரைனிங். இங்க நம்ம அதுக்கு ஆயத்தமா இருந்தோம்னா நம்ம அவரை எதிர்கொண்டு போய் சந்திக்க முடியும். விக்கிரகம் கட்டோடு ஒளிந்து போகிற நாட்கள் வருகிறது. நாம அந்த விதமாக வைராக்கியமா நாம் இருந்தோமானா நம்முடைய தேசத்திலும் அது நடைபெறும். ஈவன் இன் அவர் கண்ட்ரி. இந்த மனுஷனுடைய அத்தனை அச்சீவ்மெண்ட்டும் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம சுத்தி சுத்தி நம்ம we are so nothing, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது they are so successful, so smart, so much accomplishes. பெரிய பெரிய காரியங்களை செய்யறாங்க, பெருசா பேசுறாங்க, பெருசா காரியங்கள் நாம பார்க்கும்போது நம்ம ஒண்ணும் இல்லாத மாதிரி இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் வரும், அந்நாளிலே அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் அவைகள் எல்லாம் சடுதியில சகாயமின்றி மடிந்து நாம உயர்த்தப்படுவோம். On that day we will be exalted. Our Lord will be exalted and his children will be exalted. So அதற்காக நாம ரெடியா ஆயத்தமா. 12, 13, 14 என்ன பார்க்கிறோம்?
எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளின் கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டியுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும். அதாவது இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, எதெல்லாம் ரொம்ப ஹை டாப்னு நாம நினைக்கிறோமோ, எதெல்லாம் ரொம்ப பெருசு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறோமோ, அது எல்லாவற்றையும் காட்டிலும் எல்லாவற்றின் மேலும் எல்லாவற்றையும் தாழ்த்தி அந்த நாளிலே தானே கர்த்தர் உயர்ந்திருப்பார். அதைத்தான் நம்ம இப்ப இருந்தே செய்யணும். Lord, I lift you, your name on high பாட்டு பாடுறோமே, அதை இப்ப இருந்தே நம்ம செஞ்சு பழகணும். We must lift his name on high. We must lift his power, his mighty, his majesty. எல்லாவற்றையும் நாம நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தணும். நம்முடைய எண்ணங்களிலே அவரை உயர்த்தி பார்க்கணும். அந்த மாதிரி பழக அழைக்கப்படுறோம். ஏன்னா he will be made high. He will be exalted on that day. அவர் வரும்போது nothing can stand on the way. When he comes back, இவ்விதமான மேட்டிமையான காரியங்கள், இவ்விதமான உன்னதமான காரியங்கள், இவ்விதமான உயர்ந்த மலைகள், இவ்விதமான உயர்ந்த மரங்கள் எதுவானாலும் அவர் முன்பாக நிற்கவே முடியாது. The proud will be humbled. Even the great cedar trees, அந்த ட்ரீஸ், இந்த ட்ரீஸ், மவுண்டன்ஸ், ஒருவேளை மவுண்டன்ஸ் அந்த கிரேட் ட்ரீஸ் நல்லா சொல்லும்போது அச்சீவ்மெண்ட்ஸ், பீப்புளுடைய achievements in the form of their discoveries. It could be in the form of earning money, building. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இப்ப நடந்தது பார்த்தோம் இல்லையா, எவ்வளவு பெரிய அழகழகான கட்டிடங்கள், அற்புதமான கட்டிடங்கள், நல்ல வசதியான அவ்வளவு பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம தரைக்கு மட்டமாயிடுச்சு. சின்ன ஒரு தீயில இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன அசைவு அவளை கொண்டு வந்துருச்சு. அவர் வரும்போது இது எதுவும் நிற்காது, எல்லாம் பஸ்பமாகிட்டு. மவுண்டன்ஸ், ஒருவேளை மவுண்டன்ஸ் சொல்லும் போது அத்தாரிட்டிஸ், பவர், இது அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். மவுண்டன்ஸ் சொன்னா அத்தாரிட்டிஸ், அவருடைய இந்த பூமியில இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், பணத்தினால் பெற்றுக்கொண்ட மேன்மைகள், பதவிகள், அதிகாரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிட்டு. ஈவன் த மிலிட்டரி டிஃபென்சஸ் will come to nil. 15, 16, 17, 18 என்ன வாசிக்கிறோம்னா, உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீஸின் கப்பல்கள் எல்லாவற்றிலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரனின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனி. ஒரு த்ரெட் ஆஃப் இது என்ன வந்துகிட்டே இருக்குன்னா, the pride of humans and God's wrath, judgment on this. அது தாழ்த்தப்படும், அது தாழ்த்தப்படும், அது தனியப்படும். அப்ப கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன? பெருமை. அது எந்த விதத்திலும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நாம ரட்சிக்கப்பட்டவங்க, நாம ஆண்டவருடைய பிள்ளைக, ஆண்டவருடைய நீதியை தரித்திருக்கிறவங்க, அநேக சமயங்களில இதுவே செல்ஃப் ரைச்சியஸ்னஸே நமக்கு ப்ரைடாய் மாறிவிடும். நான் அப்படிப்பட்டது இல்ல, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் நமக்குள்ளேயே நம்ம அறியாம நமக்குள்ள இந்த பெருமை. அப்புறம் இன்னும் எதுக்கோ நம்ம இன்னைக்கு பெருமைப்பட்டுக்கிறோம். அது அதை விட ஒரு பயங்கரம். நம்முடைய படிப்பு, நம்முடைய குடும்பம், நம்முடைய தலைமுறை, நம்முடைய ஜாதி, நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ், எதோ இன்னைக்கு எதுலயோ நமக்கு பெருமை வந்துருது. பேச பேச பெருமை வந்துருது. நல்லாதான் பேசிட்டு இருப்போம், திடீர்னு அப்படியே பெருமை வந்துடும். இந்த பெருமை ஒரு பயங்கரமான ஒரு கண்ணி. ஆனா கர்த்தர் அதை எதிர்க்கிறார், அதை தணிக்கணும்னு நிக்கிறார்.
திரும்ப திரும்ப அதே வாசிக்கிறோம் பாருங்க. நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும், அவர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திரு. இந்த மனுஷன் தன்னை தாழ்த்தி பாருங்க, எங்க வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. சேமத்துக்கு முன்பாக மனுஷர் கர்த்தர் எதிர்பார்க்கிறது மனுஷர் தங்களை தாழ்த்தும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை, தேசத்தின் சேமத்தை உங்க கையில வச்சிருக்கேன் போது அங்க அவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தை அறிந்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. நேபுகாத் நேச்சார் அவரை அறியாத ஒரு ராஜா. ஆனா அந்த நிமிஷத்துல அவர் அறிக்கை பண்ணி, அவன் 4 கால்ல நடந்துட்டு இருக்கான், மாடு மாதிரி புல்ல தின்னுட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் தன்னை தாழ்த்தினான் பாருங்க. கர்த்தரே பெரியவர், கர்த்தர் தான் உயர்ந்தவர்னு அவன் தன்னை அவர் அறிக்கை பண்ண மாத்திரத்துல அவன் நார்மலா கர்த்தருடைய இறக்கம் வந்துச்சு. நம்ம எவ்வளவு பயங்கரமான பாவியா இருந்தாலும் சரி, மனாசே துணிஞ்சு பாவம் செஞ்சான். அவங்க அப்பா எவ்வளவு வைராக்கியமா ஆண்டவருக்குள்ள காரியங்களை செஞ்சாரு. ஆனா இவன் துணிகரமாய் பாவங்களை செய்து, அவங்க பாட்டி செஞ்சா, அம்மா செஞ்சா, எல்லா பாவத்தையும் சேர்ந்து செய்யறான். கர்த்தர் தண்டிக்கிறாரு. மூக்குல மாட்டி மாடு இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. முள்ளு செடிகளுக்குள்ள இழுத்துட்டு போகப்படுறான். அந்நேரத்திலே அவன் தன்னை தாழ்த்தி, அந்த நிமிஷம் அவனை மன்னிச்சு திரும்ப அவனுக்கு அந்த ராஜ்யத்தை ஆண்டு. தாழ்மையை கர்த்தர் எப்பொழுதும் அங்கீகரிப்பார். உசியா ராஜா என்ன பண்ணாரு? எல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு. மேட்டிமை வந்ததா? வந்த மாத்திரத்துல தானே துணிகரமாய் ஆசாரியர் செய்ய வேண்டிய பணியை இவர் செய்ய போயிட்டார். அவ்வளவு எச்சரிக்கிறாங்க, 82 ஆசாரியர்கள் எச்சரிக்கிறாங்க, நீங்க செய்யாதீங்க, இது அடுக்காது, இது நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. மீறி செய்ய ஆரம்பிச்ச உடனே நெத்தியில குஷ்டம் வந்துச்சு. அவ்வளோ பெரிய நல்ல ராஜா, நாட்டுக்கு ரொம்ப நன்மை செய்த ராஜா, புதிய புதிய திட்டங்களை செய்த ராஜா, மரணம் ஊருக்கு வெளியே கிடந்து, அவனுடைய கல்லறை ஊருக்கு வெளியேறும். கர்த்தரை ஒருபோதும் பெருமையை தாங்கவே மாட்டார். அதுக்கு மற்ற எல்லாத்த விட அவர் எதிர்த்து நிக்கிறாருன்னு பாக்குறோம். கர்த்தர் நமக்கு எதிர்த்து இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? ஆனா கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நம்ம எதிர்க்கிறவன் யார்? அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் தாழ்மை. அது ரொம்ப கடினம். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நீங்க என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகம் மிகவும் லேசானது, சாந்தமும் மனத்தாழ்மையும் என்னிடத்தில் கற்று. ஏன்னா அவர் தான் அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பிதாவுக்கு சமமா இருந்ததை விட்டு கீழே வந்து அடிமை ரூபம் எடுத்து நமக்காக மனுஷ சாயலாகி கீழ்ப்படிந்தவராயிருந்தார். சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். Fullest expression of humility. So that is what God expects from us. Today we have learned some lessons. Let us remember. Let us make a decision. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் சுலபமாவே மாறாதுங்க. It is very very difficult. அறியாம வந்துகிட்டே இருக்கும். தலை தூக்கிடும், டபக்கும் தலை தூக்கும். கான்சியஸா டெய்லி நல்லா ஜெபித்து கர்த்தர்கிட்ட கேட்டு அதை நாம் என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும். We must regulate. We must overcome. வெளிப்படுத்தல் விசேஷத்துல பார்க்கிறோம், overcomers will be rewarded. ஜெயம் கொள்ளாதவன் அவனுக்கு தண்டனை கொடுக்கும். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு அருமையான ரிவார்ட்ஸ் கொடுக்கப்படும், பலன் கொடுக்கப்படும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னுடைய பலன் என்னோடு கூட வருகிறது, அவனவனுக்கு தக்க கிரியைக்கு தக்க பலனை நான் கொடுப்பேன்.
இதெல்லாம் அறிந்தேன் நான். அவன்லாம் ஏசாயா காலத்துல அறியவே இல்லை. அவங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் இல்லை, நமக்கு இருக்கு. அப்ப அவங்களோட லெவலை விட நம்ம எவ்வளவு பெட்டரா இருக்கணும். நம்மகிட்ட கேட்பாருல்ல, யூ நோ எவ்ரி திங், ஐ ஹவ் தாட் யூ, மை ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் யூ. நம்ம அதிகமாய் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து நம்மை தாழ்த்த, தாழ்மையை கற்றுக்கொள்ள, கத்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள நாம் அதை அபியாசிப்போம். ஏன்னா அவர் தான் நமக்கு சொல்லித்தர முடியும். நீங்க வேற யாரையுமே எக்ஸாம்பிளா எடுக்க முடியாது. காந்தி, பெரிய ஊழியக்காரரு, யாரையும் எக்ஸாம்பிள் எடுக்க முடியாது. ஒரு நிமிஷத்துல மாறிடுவாங்க. ஏன்னா எல்லாரும் மனுஷர், எல்லாருக்கும் வீக்னஸ். அப்புறம் அப்படியே சோர்ந்துருவோம். அவ்வளோ பெரிய ஊழியக்காரரு, அவரு போய் இப்படி செய்யறாரு, அவர் தான் இப்படி செஞ்சிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, அதெல்லாம் தப்பு. நம்ம அப்ப ஏன் நீங்க அவரை எதிர்பார்த்து அவரை பெரிய மாடலா வச்சிருந்தனால? நம்ம மாடலே கிறிஸ்து தான், வேற யாரும் இல்லை. பேதுருவும் இல்லை, பவுலும் இல்லை. கேட்கிறாருல்ல, கொரிந்தியர்ல கேட்கிறாருல்ல, பவுலா சிலுவையில் அறையப்பட்டான், கிறிஸ்து தானே சிலுவையில் அறையப்பட்டார், அவர் தான் உங்களுக்கு தலைவர், வேற யாரும் குரூப்பா ஃபார்ம் பண்ணாதீங்கிறார். So let us learn from God. எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம், பார்த்து கற்றுக்கிறோம், நம்ம பெருசாயிட்டு வந்துகிட்டே இருக்கோம். இதுல நாம வளருவோம். ஏன்னா இதுதான் நம்மை வெகு தூரத்திற்கு கூட்டிச் செல்லும், அவரிடத்திற்கு கூட்டிச் செல்லும். தாழ்மையை கற்றுக்கொள். அப்படி நம்ம வரும்போது சொல்றாரு, விக்கிரகங்கள் கட்டோடைய ஒழித்து. செபிப்போம்ல, நம்ம வைராக்கியமா செபிக்கிறோம். தேசத்துல விக்கிரகங்கள் கட்டோட ஒழிஞ்சு போகணும் சுவாமி, எங்க தேசம் உண்மை அறிகிற அறிவினால நிரம்பணும் சுவாமி. ஆனா தேசத்தின் சேமத்தை அவரை யார் கையில வச்சிருக்காரு? என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப அந்த தாழ்த்துறதுக்கு நாம ரெடியா இருக்கணும். வீராப்பு தனியும், மேட்டிமை தாழ்ந்து போகும், மேட்டிமை கண்கள் குனியும், பணியும். பயங்கரம். So let's pray that God should bless us. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேலையில கூட சுவாமி அருமையா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல பாடங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். முதல் 5 வசனங்களில நீர் எவ்வளவா எங்களை நீர் உயர்த்த போகிறீர், எப்படி கற்றுக் கொடுக்க போகிறீர், எப்படி எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். ஆண்டவரே, நாங்க எவ்விதமாயெல்லாம் நாங்க உமக்கு பிரயோஜனமா இருக்க முடியும் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர் சுவாமி. வாழ்க்கையில உண்மை உயர்த்தவும், எல்லா காரியங்களிலும் எந்த இடத்துல இருந்தாலும் உண்மை முதல்ல பிரதானப்படுத்துறதுக்கு கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே, நாங்க அநேகரை உம்மண்டை கூட்டி வருகிறதற்கு ஒரு காரணராய் இருக்கவும், ஆண்டவரே, உடைய வழிகளை உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு, முக்கியமாக இணக்கம் உள்ளவர்களாக, ஆண்டவரே, மற்றவர்களோடு சமாதானம் செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட, அப்படி வாழும்போது உம்மோடு கூட வாக்கிங் வித் காட் என்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த முதல் 5 வசனங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களையே நாங்கள் ஒரு விசை கூட சோதித்து பார்த்தோம். எங்களை சரி செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நீர் எங்களை மாற்றவே விரும்புகிறீர் சுவாமி. கிறிஸ்டியானிட்டி இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள். இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபார்மிங் வே. அதுதான் உம்முடைய பெரிய அதிசயம் சுவாமி. இப்படிப்பட்டவங்க இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்றதுதான் உம்முடைய அற்புதம். அந்த மாதிரி எங்களுக்குள்ளேயும் நீர் மாற்றித்தார். இந்த பின்பகுதியில இருக்கிற அந்த இதுவரை தியானித்த வசனங்களில சுவாமி முக்கியமா கூடி அடிக்கோலிட்டு சொல்லுகிற ஒரு காரியம், எந்த விதத்துல எங்க இடத்துல மேட்டிமை இராதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. பெருமை, எங்களுடைய பொருள்கள், உடைமைகள், எங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், எங்களுடைய ஸ்டேட்டஸ், பிரஸ்டீஜ், ஆண்டவரே, அத்தாரிட்டி, பவர்,
எதுவுமே எதுவுமே உமக்கு முன்பாக ஒன்றும் இல்லை சுவாமி. எல்லாவற்றையும் தாழ்த்த, எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்மை உயர்த்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அதுக்கு உம்மிடத்துல கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபத்தார். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லித்தாரு சுவாமி. ஒவ்வொரு நொடி பொழுதும் கூட நீர் எங்களுக்கு சொல்லித்தாரு சுவாமி. நாங்க we are so weak. We are so weak, Lord. Easily we get trapped. Easily we stumble. Lord help us. Lord help us. Be with us. I need you. Every hour னு பாடுறோம். I need you every minute, Lord. We need you every minute to guide us and to keep us safe as you want us to be. We surrender ourselves. நாங்க அப்படியே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி. நாங்க வந்திருக்கிற நிலைமைகளை நீர் அறிவீர். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல எத்தனையோ தேவைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, மனதில் கவலைகள் உண்டு, கலக்கங்கள் உண்டு. ஆனாலும் தேவரீர் இந்த கொஞ்ச நேரத்தை நம்முடைய பாதத்துல உட்கார்ந்து உங்களுடைய வசனத்தை கேட்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் வந்திருக்கோம். ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா? இதை உமக்கு பிரஷியஸா நினைக்கிற தேவன் அல்லவா? கிருபையாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவங்க மனதின் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி சந்தோஷிப்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும்படியாய் நோக்கி செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you, sister. Thank you. Thank you. Thank you, sister. Good night to everybody. God bless you.